உலகின் முதல் நாடாக கிரிபாத்தியில் புத்தாண்டு பிறந்துள்ள நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவுக்கு அருகே உள்ள சின்னஞ்சிறு தீவான கிரிபாதியில்தான் புத்தாண்டு முதலாக பிறக்கும். அந்த வகையில் இந்திய நேரப்படி நேற்று மாலை 3:30 மணிக்கு புத்தாண்டு பிறந்தது. அடுத்தலாக நியூசிலாந்து அருகில் உள்ள சாத்தம் தீவில் மாலை 4 மணி அளவிலும், நியூசிலாந்து நாட்டின் ஆக்லாந்து நகரில் மாலை 4:30 மணிக்கும் புத்தாண்டு பிறந்தது. இந்த நாடுகளில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளது. குறிப்பாக நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகர் வண்ணமயமாக காட்சியளித்தது. ஆக்லாந்தின் ஸ்கை டவர் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகாக ஜொலித்தது. பல்வேறு வண்ணங்களில் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் உற்சாகத்துடன் புத்தாண்டை வரவேற்றனர். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் மாலை 6:30 மணிக்கும், ஜப்பானின் டோக்கியோவில் இரவு 8:30 மணிக்கும் புத்தாண்டு பிறந்தது. துபாயில் நள்ளிரவு 1:30 மணிக்கும் புத்தாண்டு உதயமாகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நள்ளிரவு 2:30 மணிக்கும், இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நாளை அதிகாலை 5:30 மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் 1ஆம் தேதி காலை 10:30 மணிக்கும், லாஸ் ஏஞ்சலிஸில் பிற்பகல் 1:30 மணிக்கும் புத்தாண்டு பிறக்கிறது. புத்தாண்டை வரவேற்கும் கடைசி நாட்டு மக்கள் அமெரிக்காவின் சமோவா தீவில் உள்ளனர். பூமி பந்தின் மேற்கு கோடில் உள்ள பேக்கர் தீவில் இந்திய நேரப்படி 1ஆம் தேதி மாலை 5:30க்கு புத்தாண்டு பிறக்கிறது. இதுதான் கடைசியாக புத்தாண்டு பிறக்கும் இடம் என்றாலும் அங்கு மக்கள் யாரும் வசிப்பதில்லை. எனவே புத்தாண்டு பிறப்பை கொண்டாடும் கடைசி தீவு மக்களாக சமோவா வாசிகள் உள்ளனர். ஜப்பான் தென்கொரியாவிலும் 2026 புத்தாண்டு மலர்ந்தது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை மக்கள் வான வேடிக்கைகள் வெடித்து வரவேற்றனர். ஹாங்காங், சீனா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளிலும் புத்தாண்டை வரவேற்று வெகு விமர்சையாக கொண்டாடினர். அப்போது வான வேடிக்கைகள் களை கட்டியது. சிங்கப்பூரில் புத்தாண்டை விண்ணை வண்ணமயமாக்கி கொண்டாடினர். கண்கவர் வான வேடிக்கைகள் அனைவரையும் திகைக்க வைக்கிறது. உலகத்தில் புத்தாண்டு பிறக்கும் போது துபாயில் மயக்கும் வான வேடிக்கைகள் மற்றும் ஒலி நிகழ்ச்சி வியக்க வைக்கிறது. நீரூற்று போல பீரிட்டு வரும் வெளிச்சம் பார்வையாளர்களை மிரள செய்கிறது.